நொய்டாவின் செக்டர் 62 என்ற பகுதியில் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கு ராஜ் ஹோம்ஸ் பிஜி என்ற விடுதியின் இயக்குனர் செக்யூரிட்டி டெபாசிட்டை திருப்பி கேட்டு வந்த ஒரு மாணவியை தாக்கியது பெரும் சர்ச்சையானது. இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நடந்தது. கேமராவில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அது சமூக ஊடகங்களிலும் வெளியானது. வீடியோவில் அந்த மாணவியை கூட இருப்பவர் பார்க்கும் போதே பிஜி இயக்குனர் தொடர்ச்சியாக மாணவியை அடிப்பது பதிவாகியுள்ளது. முடியை இழுக்கிறார் மற்றும் மடக்கி தாக்குகிறார். மாணவி அவளுடைய விடுதியில் இருந்தபோது ஒரு டெபாசிட், அதாவது வைப்பு தொகை கொடுத்திருந்தார். பிறகு அவள் அந்த அறையை விட்டு வெக்கேட் வெளியேறிய பிறகு அந்த பணத்தை திருப்பி கேட்க வந்தார். ஆனால் கேள்வி கேட்கும் போதே அவர்களிடமேயே விவாதம் ஆரம்பமானது. அப்போது விடுதி இயக்குனர் அவருடைய முடியை பிடித்து இழுத்து தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலை பதிவு செய்த மாணவியின் நண்பர் அந்த கட்டிடத்திற்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ இணையத்தில் பரவியதும் அதற்கு எதிராக பலரும் தங்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்கின்றனர். நொய்டா போலீஸ் செக்டர் 58 கோட்வாலி காவல் நிலையம் எஃப்ஐஆர், அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு செய்துள்ளது. போலீஸ் அந்த மாணவியை தொடர்பு கொண்டு அவளுடைய ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏஎன்சி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கூறியதாவது, மாணவியின் புகாரின் அடிப்படையில் வழக்கு துவங்கப்பட்டு சட்ட நடவடிக்கை ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மனித உரிமைகள் அண்ட் குற்ற சட்டங்கள் என பல அம்சங்கள் சேர்க்கப்படலாம். மாணவியை அடித்தல் குற்றம் சில சட்டப்பிரிவுகளின் கீழ் இது அசால்ட், தாக்குதல் பிளஸ் அவமதிப்பு என்று சேர்க்கப்படலாம். புதிய குற்றவியல் சட்டம் BNS 2023 தற்போது நிலவுகிறது. அதற்குள்ளும் புதிய விதிகள் இருக்கலாம். இத்தகைய அவசரமான நேரத்தில் 1091 எனும் தேசிய பெண்கள் ஹெல்ப்லைன் மூலம் ஒருவர் உதவி பெற முடியும். இந்த சம்பவம் மிகவும் கவலைக்குரியது. சட்ட ரீதியாக மாணவிக்கு உரிய பாதுகாப்பும் நீதியும் கிடைக்க வேண்டும். போலீஸ் அவருடைய புகாரை எஃப்ஐஆராக பதிவு செய்தது. அது ஒரு நல்ல ஆரம்பம். ஆனால் மேலும் வழக்கு விசாரணை மற்றும் நீதிமன்ற செயல்பாடுகள் நியாயமாக நடக்க வேண்டும். செக்யூரிட்டி டெபாசிட் குறித்து நீங்கள் எளிதில் பின்பற்றக்கூடியவை என்னென்ன? உங்களுடைய வாடகை ஒப்பந்தம் ரெண்டல் அக்ரிமெண்ட் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பணம் கொடுத்தது எவ்வாறு என்பதை நிரூபிக்கும் பேங்க் ரெக்கார்டுகள், UPI, நெஃப்ட், கேஷ் ரெசிப்ட், வாட்ஸ்அப் மெசேஜ், SMS எல்லாவற்றையும் சேகரிக்கவும். வீட்டை வெக்கேட் செய்யும் போது எடுத்த அறை புகைப்படங்கள், வீடியோ வைத்துக் கொள்ளவும். முடிவில் கட்டணங்கள், சேதங்கள் குறித்து லேண்ட்லோர்ட் கூறிய எந்த கமெண்ட்டும் இருந்தால் அதையும் பதிவு செய்யவும். ஒப்பந்தத்தில் செக்யூரிட்டி டெபாசிட்டை எவ்வாறு திருப்பி பெற வேண்டும், அதன் காலம் எப்படி டிடக்ட் செய்யலாம் என்பதை கவனியுங்கள். மாடல் டெனன்சி ஆக்டில் பொதுவாக டெபாசிட் ரீஃபண்டபிள் when tenant hands over vacant possessions after due deductions என்று கூறுகிறது. வீட்டை வெக்கேட் செய்த பிறகு அனைத்து டிடக்ஷன்ஸ் கிளியர் செய்த பிறகே செக்யூரிட்டி டெபாசிட் பெற முடியும்.